லாபத்தா லேடிஸ், த லாஸ்ட் லேடிஸ். ட்ரெயினில் தொலைஞ்சு போன 2 பெண்களோட கதை தான் இந்த லாபத்தா லேடிஸ் அப்படிங்கிற படம். ரீசெண்ட் டேஸில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வருஷம் மார்ச் 1 ரிலீஸ் ஆன லாபத்தா லேடிஸ் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சட்டரிக்கல் காமெடி படம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் யோகி பாபு நடித்த மண்டேலா படத்தை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். பட் வெறும் காமெடி மட்டும் இல்லாமல் நிறைய பொலிட்டிக்கல் விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாகவே பேசியிருப்பாங்க. பட் அது எந்த இடத்துலையுமே திணிக்கப்படாமல் அந்த படத்தோட போக்கில் இருக்கும். ப்ளஸ் நமக்கு சிரிப்பும் வரும் அதெல்லாம் பார்க்கும்போது. அந்த மோடில் ட்ராவல் ஆகிற படம் தான் இந்த லாபத்தா லேடிஸ். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். 2 புதுசாக கல்யாணம் ஆன ஜோடிகள் ஒரே ட்ரெயினில் ஒரு நாள் நைட்டு பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கும்போது அந்த 2 லேடிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சாரீ, அதுவும் ஃபுல்லாக மூடின மாதிரியான ஒரு சாரீ. அவங்க ஹஸ்பண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் கோட் சூட் போட்டிருக்காங்க. 2 ஜோடிக்கும் ஒருத்தவங்க யாருன்னு தெரியாது. எதார்த்தமாக ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிடுறாங்க. அதில் மிட் நைட்டில் ஒரு ஜோடி மட்டும் ட்ரெயினை விட்டு கீழே இறங்குறாங்க. அப்படி இறங்கும்போது தூங்கிட்டு இருக்க ஒய்ஃபை அந்த ஹஸ்பண்ட் எழுப்பி வா இறங்கலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாரு. அந்த ஒய்ஃபை இறங்கிடுறாங்க. அப்புறமா தான் தெரியுது அது இன்னொருத்தரோட ஒய்ஃபு அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் ஃபுல்லாக மூஞ்சி இருக்கிறதுனால தன்னோட ஹஸ்பண்ட் இவர் தான் அப்படின்னு தெரியல. தலையை நிமிர்ந்து அவன் பார்க்கல. லைட்டாக பேண்ட்டை மட்டும் பார்த்துட்டு ஓகே ப்ரௌன் கலர் நம்ம ஹஸ்பண்டாக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சி அவளும் இறங்கிடுறா. அந்த இன்னொரு ஜோடி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் வேறு ஸ்டேஷனில் போய் இறங்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த 2 ஜோடி அப்படின்ட்டு மொத்தம் 4 கேரக்டர். இந்த 4 கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொஞ்சம் வில்லன் கெட்டவர் மாதிரி காட்டுவாங்க. ஸோ அவரை விட்டுருங்க. அவரை விட்டு மீதி இருக்கிற அந்த ஒரு பையன், இன்னொரு 2 பொண்ணு, இந்த 3 கேரக்டர் தான் இந்த படத்தோட மெயின் ரோலாக நடிச்சிருக்காங்க. 3 பேருமே ரொம்ப கச்சிதமாக நடிச்சிருப்பாங்க. இப்போ 3 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்க. பட் அது ஒரு துளி கூட தெரியாது. அந்த பையனும் அந்தளவுக்கு உண்மையிலே ஏதோ அந்தளவு ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையனை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சா எப்படி நடிச்சிருப்பாரோ அந்தளவுக்கு நடிச்சிருப்பாங்க. இந்த 3 கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஹீரோவோட ஃபேமிலியில் ஒரு 2-3 பெண்கள் வருவாங்க. ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார். அவராக இருக்கட்டும். ஹீரோயின் போயிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லாம் தங்கியிருப்பாங்க. அங்கே ஒரு சமோசா வைக்கிற ஆன்ட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து தங்க இடம் கொடுத்துருப்பாங்க. அங்கே அந்த சமோசா வைக்கிற ஆன்ட்டி, அங்கே சோட்டு அப்படின்னு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வருவான். அந்த சோட்டோட ஃப்ரெண்டாக ஒருத்தவர் வந்து காலை தள்ளி நடந்துட்டு இருப்பார். இப்படின்ட்டு எல்லா கேரக்டராக இருக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் கேரக்டரில் ஒருத்தர் வருவார். ஃபஸ்ட்டு அவர் கொஞ்சம் வில்லன் மாதிரி கட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் ஆர்க்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் படம் எண்டிங் போக. ஸோ இவங்க எல்லா கேரக்டருமே சரி, இந்த மெயின் 3 கேரக்டருக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு வெறும் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பக்காவான ரைட்டிங் ஒன்று இருக்கும் எல்லா கேரக்டர்லையுமே. அதுவும் முக்கியமாக அந்த சமோசா வைக்கிற ஆன்ட்டி ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களோட ரோல் வந்து சாயா கடம் அப்படின்னு ஒருத்தவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பரான கேரக்டரு. எனக்கு இந்த படத்துலேயே ரொம்ப ஒரு பர்சனல் ஃபேவரட்னா அந்த கேரக்டர் நான் சொல்லுவேன். ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு பெண் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறா அப்படிங்கிறத படத்தோட கதை ஓட்டத்தில் டேரக்டர்னா தான் சொன்னாலும் இந்த கேரக்டர் தனியாக ஒரு சைடு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த படம் வெறும் ஒரு கதை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு கிராமம் எப்படி இயங்கும், அங்கே மேரேஜுங்கிறத எப்படி பார்க்குறாங்க, பெண்களை எப்படி பார்க்குறாங்க, கல்ச்சருங்கிற பேரில் இன்னும் நம்ம பெண்ணடிமையை எப்படி கைப்பிடிச்சு கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த படம் பேசுது. பட் இது எங்கேயுமே திணிக்கப்படாமல் ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக தான் இருக்குது மொத்தமாக பார்க்கும்போது. சமோசா வைக்கிற ஆன்ட்டி கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க. பட் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. என் வாழ்க்கையில் கொண்டாடுறதுக்கு எதுவுமே இல்லை, நான் அதுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும், என் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு ஒரு விரக்தியின் விளிம்பில் வாழ்கிற மாதிரி இந்த கேரக்டர் காட்டுவாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் அந்த பொண்ணு போயிட்டு அவங்க புருஷன் கூட பத்திரமா சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஸ்வீட் எடுத்து அவங்க சாப்பிட்ற மூமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த போலீஸ் கேரக்டர் வந்து கடைசியில் அந்த நகையெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்டே திருப்பி கொடுக்க சீனாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய சீன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த படத்தை வாட்ச் பண்ணுங்கள். பை.